அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மவுஸ் கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே 2 முட்டையை முதல்ல உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிறேன். நேற்று ஒரு கால் வந்துருது, ஆன்லைன் ஆர்டர் ஆஃபரில் தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன், ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். 1/4 கிலோ ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அவங்க வில்லிவாக்கமுக்கு உள்ளே வந்து ஆர்டர் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ டெலிவரி தான் அதுவும். 1/4 கிலோ வந்து 200க்கு அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் ஆஃபர். இதோடு நான் வந்து வில்லிவாக்கமுக்குள்ளே கொடுத்தேன்னா எனக்கு ஒன்றுமே ப்ராஃபிட் இருக்காதுமா. நீங்கள் 1 கேஜியாவது இல்லை 1/2 கேஜியாவது கொடுத்தீங்கன்னா நான் டெலிவரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு. எங்கள் அம்மாவோட பர்த்டே, அதுக்காக என்கிட்ட 250 தான் இருக்குது, அதனால் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா என்னால் முடியாது, ஏன்னா என்னால் ஆஃபரும் போட்டு ஃப்ரீ டெலிவரியோட 1/4 கிலோவுக்காக என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை, நீங்கள் தான் ஆஃபர் போட்டிருக்கீங்க, நீங்கள் எனக்கு கொடுக்கணும், எங்கள் அம்மாவோட பர்த்டே இருக்குது, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி எவ்வளோ நானும் சொன்னேன். அந்த சின்ன பொண்ணு தான் நினைக்கிறேன், அவங்க புரிஞ்சுக்கலை. அதுக்கப்புறமா சரி நம்ம ஏன் இந்த ஆர்டரையும் விடணும், பண்ணலாமே எடுத்து அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவுக்கு போய் டெலிவரி கொடுத்துட்டு தான் வந்தேன். நான் சொன்னேன், நீங்களாவது வந்து வாங்கிக்கோங்க, எங்கள் அம்மாக்கிட்டே வண்டி இல்லை, எனக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, அதனால் நீங்களே வந்து கொடுங்க அப்படின்னாங்க. அந்த 1/4 கேஜியை போய் வில்லிவாக்கமுக்குள்ளே போய் டெலிவரி பண்ணிட்டு தான் வந்தோம். பட் அந்த வீடியோ கிளிப்ஸை நான் எடுக்கலை. இப்போது நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நியர்பையில் இருக்கிறவங்களுக்கு கேக் ஆர்டர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமைஸ் கேக் ஆர்டர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸும் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓடிஜியில் வைக்கணும், அவ்வளோதான். 180க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது பேக்காய் வந்துடுச்சு. இந்த டின் வந்து 5 இன்ச் டின்னு. இதில் வந்து நான் எதுவுமே வந்து பட்டரோ இல்லை ஆயில் எதுவுமே க்ரீஸ் பண்ணாமல் தான் அப்படியே போட்டு எடுக்கிறேன் நான். எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள். டின்னு கொஞ்சம் சூடாக இருந்தது. இந்த மாதிரி கேக் வேணுன்றவங்க நியர்பை ஆர்டர் கொடுங்க. ப்ரௌனீஸும் இருக்குது. இந்த கூட 1/2 கேஜி ப்ரௌனி ஆர்டரும் இருந்தது. அதுவும் ஃப்ரீ டெலிவரி தான். அதுவும் போய் அப்படியே டெலிவரி பண்ணுற ஒர்க் தான். அதுவும் பண்ணிட்டோம், இதுவும் பண்ணிட்டோம். இதோட வீடியோ கிளிப்ஸை வந்து ஷார்ட்ஸாக நான் போடுறேன், பாருங்கள். விப்பிங் க்ரீம் வந்து இது நல்லாயிருக்கு, இந்த ப்ராண்டு, இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிஃப் பிட் வர வரைக்கும் விப்பிங் க்ரீம் விப் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது க்ரம் கோட்டுக்காக நாம் உக்காந்தாச்சு. இந்த சிஸ்டர் ஆர்டர் கொடுத்தவங்க வந்து நிறைய சுகர் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், ஸ்வீட்டு அப்படின்னாங்க. அதனால் லைட்டாக தான் சாக்லேட்லாம் லோட் பண்ணி சுகரும் வந்து கம்மியாக தான் போட்டு எல்லாத்துலேயுமே மீடியமாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போது இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆக வைக்கணும் கொஞ்சம் நேரம். நல்லா செட் ஆகிடுச்சு. மேலே வந்து ஒயிட் கலர் க்ரீம் கொடுத்துருக்கேன். இது வந்து மவுஸ் கேக்குன்றதுனால அவங்களே ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பிட்டாங்க, அதை வச்சு தான் நான் இதை பண்ணேன். நம்மளுடைய பேஜில் எப்போவுமே ஆஃபர் இருக்கும். முட்டை மிட்டாய், ப்ரௌனி, டீ கேக், ஜார் கேக், கப் கேக், ஐஸ் கேக் எல்லாமே. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான். கடைசியாக கஸ்டமர் கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் கேக், ஐஸ் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போது இதுக்கு மூக்கை வரைக்கணும், அவ்வளோதான். வரைஞ்சிட்டா ஃபினிஷ். அஸ்ஸலாமு அலைக்கும்.